எல்லோருக்கும் வணக்கம். கேட்பரி டைரி மில்க் ஷார்ட் வழங்கும் டாக் இட் ஈஸி. ஜாலியாக பேசுங்க, எந்த விஷயத்தையும் ஜாலியாக பேசி சுமூகத்துக்கு கொண்டாடலாம். ஜாலியாக பேசுனா எப்படி? சிரித்து பேசுங்க, மகிழ்ச்சியாக பேசுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் ஒரு பீரியடில் கொஞ்சம் மன சஞ்சலமாக இருக்கும்போது ஏன்னா வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்போது ஒருத்தரை பார்க்கணும்னு நினச்சேன். போனோன்னு அவர் பார்த்தாரு, வாங்க உட்காருங்க பேசுங்கன்னாரு. நல்லா என்கிட்ட மனசு விட்டு பேசினார். பேசி ஆறுதலாக நான் வார்த்தை சொல்லுவார்னு பார்த்தா எல்லார் லைஃப்லேயும் வர்றது தானே, உங்களுக்கு வந்திருக்கு, மீட் பண்ணுங்கள், எதிர்கொள்ளுங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னோன்னே டக்குன்னு நினச்சி சாமி படத்துக்கிட்ட ப்ரே பண்ணிங்கன்னாரு. நான் அப்படியே யோசிச்சு கொஞ்சம் நின்னேன். இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் ப்ரே பண்ணுறேன். எனக்காக ப்ரே பண்ண இன்னொரு மனிதர் தான் சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு டாக்கடிஸில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா இங்கே எல்லாமே ஜாலியாக பேசணுன்றது. இப்போது நம்மளாம் ஜாலியாக இருக்கிறதுக்கு காரணமான ஒரு மனுஷனை பற்றி பேசணும். சிரிப்பு வரும்போதே சில பேர் சிரிப்பு அடைக்கலாம், எதுக்கு சிரிக்கணும் அப்படி இல்லை, சிரிக்க போகிறப்போ சிரிச்சிடணும், இல்லைன்னா நம்மளை வேறு கேரக்டர் நினைப்பாங்க. ஆனால் கைதட்டல் கேட்காமையே அவர் பேருக்கு வந்துட்டே இருக்கு. இது டாக்கடிஸுக்கு ஒரு ரூல் இருக்குது. நம்ம ஒரு 2-3 ரூல் சொல்லுவோம். இன்றைக்கி ஒரே ஒரு ரூல் தான், ரஜினி ரஜினி ரஜினி. ஏன்னா அவரை பற்றி மட்டுமே பேசுவோம், அவரது சிந்தனையை மட்டுமே பேசுவோம், அவருடைய செயல்கள் பற்றி மட்டும் பேசுவோம். வாங்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேருமா? கௌரி சார். கௌரி, ரஜினி கௌரி. அப்படியா? ஆமாம் சார். அதுலேயே உள்ள வந்துட்டார் அவர் பேருக்குள்ளேயே. அந்த பேர் இருந்தால் தான் எங்கள் பேருக்கு கெத்து சார். அடேங்கப்பா. சரி சரி சரி. சார் பிறந்தனால வருஷம் வருஷம் விதவிதமாக கொண்டாடுறாங்க. நீங்கள் எந்த மாதிரிலாம் கொண்டாடுவீங்க? எனக்கு என்ன வசதி இருக்கோ அப்போதைக்கு அந்த 10 நாள் முன்னாடி யோசிப்பேன். 1 lakh இருந்தால் 1 lakh, 50,000 இருந்தால் 50,000, 1,000 அதுக்கும் ஓ ஓ எப்படி செலிப்ரேட் பண்ணணுமோ. அன்னதானம் தலைவர் சொல்லியிருக்கார், பேனர் அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரலும் அன்னதானம் ரொம்ப நல்லது. ஓ அன்னதானம் அதிகமாக பண்ணுவேன். சரிங்க. அயன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய லேடிஸ்க்கெல்லாம் சாரீஸ், பாட புத்தகம் குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணால் தலைவருக்கு நல்லா புண்ணியம் சேரணும். அற்புதமான விஷயம் அன்னதானம்ன்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? ஆமாம் சார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் யாருக்கு என்ன கொடுத்து பாருங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பாருங்க, நகை எடுத்து கொடுத்து இன்னும் வேணும்னு வாங்க, வேணும் வீட்டே எழுதி கொடுத்தா வேணும்னுவான். பக்கத்து வீடு கேட்பான், அந்த தெருவே கேட்பானுங்க. அந்த தெரு வேறையாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு கேட்பாங்க. ஆனால் சோறு போட்டால் மட்டும்தான் போதும், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்கிறாரு பாருங்க. அவருக்கு நிறையா தத்துவம் இல்லை. அது மீன் கொடுக்காத, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். அது அற்புதமான விஷயம் இல்லை. கொடுத்தா மீன்லாம் வாங்கிட்டு போய் விற்றுருவான். அது கற்றுக் கொடுத்தோம்னு வச்சுங்க பெரிய பிளேஸ். தலைவர் ஒரு படத்தில் சாரி வேஸ்ட் எல்லாம் என்னப்பா கேட்டு வாங்குறீங்க, வேலையை கேட்டு வாங்குங்க ஓ ஓ அப்படி ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு. அதனால் என்னால் முடிஞ்ச வரலும் எனக்கு தெரிஞ்சவங்க லேடிஸ் இருக்கட்டும் ஜென்ஸ் இருக்கட்டும் யாரும் இருந்தாலும் வேலை இல்லாதவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வேற பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட வேலை நானே கேட்டு இந்த மாதிரி எங்கள் தெரிஞ்சவங்க அவங்க வேலையில் ஃபேமிலியோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேலை கொடுங்க, நான் வேலை வாங்கி கொடுத்துடுவேன். சார் எப்போ நேரில் பார்த்தீங்க? சார் நான் நேரில் பார்த்தது சின்ன வயசுல ஒரு 8 வயசு இருக்கும்போது. நீங்க சின்ன வயசு? நான் சின்ன வயசு சார். அவன் சின்ன வயசா இருக்கும்போது நான் பிறந்திருக்கவே மாட்டேன் சார். ஏன்னா 20 years கேப் சார். சரி சரி சரி. நான் பார்த்து ஒரு 100 கணக்கான ஆளுங்க அப்படியே லைன் சார். எல்லாருக்குமே 50, 200, 100ன்னு காசு கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. என்னன்னா அவங்க எல்லாரும் ஏழைங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வண்டி செலவுக்கும் இல்லாமல தலைவருக்காக பல நாட்களா பல சாப்பாடுக்கும் இல்லாமல அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து உயர்ந்து போயிட்டேன். நானும் ஒரு 50 ரூபாய் வாங்கியிருக்கேன் சார் தலைவர் கையால. ஓ, அதை இன்னும் நான் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன் சார். இவங்கள மாதிரியே நிறைய பேர் ரெடியா இருக்காங்க அவரை பத்தி பேசுறதுக்கு. வாங்க சார். உங்கள் பேருங்க? சாதிக் பாட்சா. சாதிக் பாட்சா. ரஜினி சார் ஃபேன்ன்றதை நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துவீங்க? இப்போ நேற்று நடத்தின சார் நிகழ்ச்சி எம்ஜிஆர் நகரில் ஒரு கல்யாண மண்டபத்தில் பிடிச்சி அது உணவு ஊனமுற்றவங்களுக்கு இது கொடுத்தோம், அன்னதானம் பண்ணோம், கண்தானம் பண்ணோம், சக்கரை பொங்கல் போட்டோம். அவர் ஒரு கதாநாயகன்.
ஆமாம் சார். ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பெரிய கதாநாயகன். ஆனால் நீங்களாம் பேச பார்த்து உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு அண்ணன் தம்பியா ஒரு அண்ணன் ஒரு அப்படி ஒரு உறுப்பினர் மாதிரி பேசுறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு சார் எங்களுக்கு. தலைவரை பிடிச்சிருக்கு, அதனால அவர் உறுப்பினர், குடும்ப உறுப்பினர். எங்கள் வீட்டில் அவர் போட்டா சார், வீட்டை சுற்றி அவர் போட்டா தான் சார் இருக்கும். பிடிச்சதுல ஏதாவது ஒரு விஷயத்தை ரகசியம் அவரோட ஸ்டைல் தான் சார், அவரோட அன்பு, அவரோட நடிப்பு, அவரோட அன்பு, அவர் பழகிற விதம், அவரோட ஏழ்மை எல்லாமே எங்களுக்கு பிடிச்சது. அவர் எது செய்தாலும் அது எங்களுக்கு பிடிக்கும் சார். அவருடைய எளிமை ரொம்ப பிடிச்சது. ரொம்ப எளிமை. ரசிகர்களுக்காகவே நம்ம எதனா செய்யணும், சொல்லணும். ஒரு ஊனமுற்ற ஒருத்தர் வந்து கடை வைக்க காசு இல்லைன்னாரு. அதை போய் சத்யநாராயணன் தான் எங்களுக்கு தலைவர், அவர்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லி அவர் வந்து அந்த கடையை பார்த்து எம்ஜிஆர் நகர்ல ஒரு பங்க் ஒன்று ரெடி பண்ணி அந்த பங்க்ல 25,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி கொடுத்து அவர் கடை வச்சு அவர் வாழ்க்கையில முன்னேறினார் சார். இன்னைக்கு அந்த நன்றி அவர் மறக்கல சார். அவர் கௌரி, நீங்க சொல்லுங்க, ரஜினி ஃபேன் நான் சொல்லிக்கிறதால எனக்கு என்ன மரியாதை கிடைக்குது? உங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கிடைக்குது? எனக்கு சார் கையில் பச்சை கொடுத்துருக்கேன், வண்டியில் தலைவர் ஃபோட்டோ, நைட்டு 12-1 மணிக்கு நான் வேலை முடிச்சுட்டு நான் அப்படி தான் போவேன். அந்த கையில் பச்சை அப்படி பார்ப்பாங்க வண்டியில், ஏய் தலைவர் படம் போட்டுக்கிடா, அம்மா அக்கா வணக்கம்க்கா, தலைவர் ஃபேனா நீங்கள்? வணக்கம் அக்கா. அக்கா வாட்டிங்க? அக்கா ஆயிட்டேன். அதே எங்கள் அப்பா. நீங்கள் எப்படி கொண்டாட போகிறீங்க தலைவர் பர்த்டேவை? அன்னதானம், கண்தானம், ரத்த தானம் எல்லாம் பண்ணோம். நாங்கள் இன்னைக்கு காலையில் தான் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு ராஜேந்திரன், மட்ட ராஜேந்திரன், டெல்லிகன் சார் எல்லாம் வந்திருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு. நல்லா கிராண்டாக பண்ணோம். தலைவர் இது பண்ணுறதுனால எங்களுக்கு அந்த ஏரியா ஃபுல்லாக எங்களுக்கு வந்து நல்ல ஒரு மரியாதை. ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு நல்ல மனிதன் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிந்த உண்மை. தாம்பரத்தில் நாங்கள் பண்ணுறோம், ஒரு நிமிஷம் நாங்கள் ஆல்பெல்லாம் எடுத்து வந்துருக்கோம், நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்னா. அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க சார். அந்த மாதிரி நாங்கள் பெருமைக்கு சொல்ல, அந்த அளவுக்கு வெறி, அந்த அளவுக்கு மரியாதை. இப்போ வர பிறநாளை கூட வடபழனி கோயிலில் தங்கத்தேர் இழுக்கிறோம் சார். அது எவ்ரி இயர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு பிறந்த நாள்னா நம்ம எப்படி கொண்டாடுவோமோ அப்படிதான் அது. அந்த மாதிரி தான் ஸ்டார்னு வச்சு கொண்டாடாம நம்ம ஃபேமிலி மெம்பராக எடுத்து தான் கொண்டாடுவோம். அப்படிதான். ஆமாம். சரி, பசிச்சவங்களுக்கு சோறு போடுறாங்க, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறாங்க, அப்புறம் ரத்தம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து இதுதான் உண்மையிலேயே கரெக்டான 150 பண்ணிருக்காங்க சார். கண்தானம் 150 பேர் கண்தானம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கண் டெஸ்ட் இதுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணவங்க வந்து 1000 பேருக்கு மேல அன்னதானம் சாப்பிட்டு போனவங்க கண் டெஸ்ட் பண்ணுவாங்க சார். இந்த நிகழ்ச்சியை வந்து பாராட்டதவங்க கிடையாது. இவ்வளவு ஒரு நல்ல உருப்படியான வேலை செய்றீங்கன்னு சொல்லி நீங்க பார்த்தவங்க போனவங்க வந்தவங்க அத்தனை பேரும் நீங்க பண்ற காரியத்துக்கு அடுத்த வருஷம் இதை விட சிறப்பாக செய்யுங்க, நாங்க இன்னும் நாங்க உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச முயற்சியை செய்யறோம், நல்ல சீஃப் கெஸ்ட் வர வைக்கிறோம், இன்னும் பண்ணலாம் நல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். எங்களுக்கு சூப்பர் ஸ்டார் வந்து எவ்வளோ இதயங்களில் எவ்வளோ ஊடுருவி என்ன மாதிரிலாம் பிரதிபலிக்கிறாருன்னு இவங்களாம் பார்க்கும்போது தான் தெரியுது. ஓ இப்படி இல்லாமா ஃபேன்ஸ் இருப்பாங்க, ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, எல்லாம் தெரியும், இவங்க நிறைய பண்ணுறாங்கன்ட்டு. இவ்வளோ பண்ணுறாங்கன்னு இங்கே தான் தெரியுது. கேட்பரி டைரி மில்க் ஷார்ட்ஸ் வழங்கும் டாக்கெட் ஈஸியில் ஒரு சின்ன பிரேக். கேட்பரி டைரி மில்க் ஷார்ட்ஸ் வழங்கும் டாக்கெட் ஈஸி. சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய பிறந்தநாள் டாக்கெட் ஈஸியில் கொண்டாடுறோம். உற்சாகம்னா அப்படி ஒரு உற்சாகம். சாரை பற்றி எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்லாம் இவங்க கூட பகிர்ந்துக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆண்பாவம் படத்துக்கு அவர் தான் வந்து கேடயம் கொடுத்தார். நான் வந்து எனக்கு பிடித்த நடிகர் அப்படின்னு சொல்லி சாரை கூப்பிட்டேன். சார் நீங்கள் வந்து எனக்கு வாழ்த்துனோன்னு. அன்றைக்கி கொஞ்சம் ஒரு உடம்பு காய்ச்சலாக இருந்தது, இருந்தால் கூட டைமுக்கு வந்துட்டார். வந்து அந்த ஷீல்டெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக செஞ்சோம், வெயிட்டாக இருந்தது. நான் அப்போ சொன்னேன், ஜோக்கடிச்சு இந்த மாதிரி கேடயம்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, இதை தூக்கி இவ்வளோ பேர் கொடுக்கணும்னா அது ஒரு மாவீரனால் தான் முடியும், அதனால தான் சாரை கூப்பிடுவேன். பாண்டியராஜன் வந்து ஏதோ ஒரு படத்துக்காக வந்துட்டு போகிற ஆள் இல்லை பாண்டியராஜன். இந்த சினிமாவில் நிரந்தர இடம் பிடிக்க வந்திருக்க நண்பர் நாடு. அந்த வாழ்த்து இன்றைக்கி வரைக்கும் பழிச்சிட்ருக்கு. ஒரு தடவை நினச்சி பார்க்கும்போது நல்லவங்க வாழ்த்துறது தான் அது அப்படியே மனசில் பதியும். அதே மாதிரி தலைவரை பற்றி யார் பழிச்சு சொல்கிறாங்க? சார் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு வார்த்தை சொல்லணுமா 100 வார்த்தை சொல்லணுமான்னு கூட புரியல. அவர் பேரை சொன்னோன்னா உச்சங்காலிலேருந்து உச்ச முடி வரைக்கும் அப்படியே புல்லறியுது, அப்படியே கையெல்லாம் ஒதிர்ந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்காக. அவர் பேரை கேட்டோன்னே சும்மா அதிர வைக்கிது எனக்கு. இந்த இடத்துல அப்படியே அதிர வைக்கிது, ஒதிருது கை காலெல்லாம், அந்த அளவு புல்லறியுது. வேற அவரை பற்றி சொல்லணும்னா எவ்வளோ வார்த்தைகள் சொல்லணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மேடம் சொன்னாங்க, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அப்படி இப்படின்னு. ரஜினிகாந்தை என் சூப்பர் ஸ்டாரை என் இதே தெய்வத்தை முதல்ல 8வது படிக்கும் போது அது ஆப்போசிட்ல உக்காந்து இருக்காரு லட்சுமணன் சொல்லிட்டு. சரி, அவர் தான் வந்து முதல்ல தலைவர் வீட்டை கூட்டு போறாரு. சரி சரி. 8வது படிக்கும் போது மிட்டம் டெஸ்ட், எனக்கு மிட்டம் டெஸ்டே எனக்கு தேவை கிடையாது, என் தலைவனை பார்த்தா போதும்.
நான் படிச்சு சாதிக்கலனாலும் பரவாயில்ல, எவ்வளவு பேர் சாதிக்கிறதுக்கு இருக்காங்க. நான் சாதிக்கணும்னா என் தலைவரை பார்த்தாலே நான் சாதிச்ச மாதிரி. அந்த டெஸ்ட்டையும் நான் விட்டுட்டு காக்கி பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு முதல்ல அவர் காலில் விழுந்தேன். அப்படியே என்னை தூக்கி என் காலில் நீ விடக்கூடாது, முதல்ல உங்க அம்மா அப்பா காலில் விழு, நீ இன்னும் நல்லா இருப்பேன்னு சொன்ன தெய்வம் அவரு. அதனால இந்த பிறந்த நாள்ல அவரை வாழ்த்த எனக்கு வயசு இல்லை, அவரை தலைநிமிர்ந்து இன்னும் 100 வருஷம் 1000 வருஷம் நல்லா இருக்கணும்னு அந்த ஐயப்பன் கிட்ட நான் மலை போகும்போது வேண்டிக்கிறேன். ஒருத்தர் சொன்னாரா இங்க வரும்போது நான் விட்டா ரேஷன் கார்டில் கூட அவர் பேர் போட்டுருங்க. அனுமதி இருந்தா போடுவோம் சார். சார் பேருக்கு பின்னாடி ரஜினி கௌரின்னு போட்டோம். ரேஷன் கார்டுல போடுறதுக்கு எவ்வளவு நேரம் சார்? பேர்ல வந்துட்டாரு. அடே எங்க அப்பா. அதாவதுங்க ரஜினி ஷாதிக் பாஷா, ரஜினி ஜான் எல்லார் பேருக்கு பின்னாடி அவரோட பேர் தான் இருக்கு சார். உங்களுக்கு தலைவர் பேர் சொன்னா ஒரு கௌரவம் கிடைக்குதா சமுதாயத்துல? கண்டிப்பா சார். ஒரு இயக்கம் இருந்தா அந்த இயக்கத்தை வச்சு தான் மரியாதை கொடுப்பாங்க. ஆனா தலைவர் வச்சா எல்லா சமுதாயத்துல இருக்கிற எல்லா தரப்பும் மரியாதை கொடுக்குற ஒரே தலைவர் என் தலைவர் தான் சார். வேற யாருக்குமே அந்த அமைப்பு கிடையாது, என் தலைவருக்கு மட்டும் தான் அந்த அமைப்பு. எந்த ஒரு நடிகரோ ஒரு அரசியல்வாதியோ யார்கிட்ட போனாலும் வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கு நம்ம கட்சி, எப்படி இருக்கு நம்ம தொண்டெல்லாம், நம்ம நிர்வாகிகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா எங்க தலைவர் கேட்கறது எப்படின்னா, வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, அண்ணன் தம்பி அப்பா அக்கா தங்கச்சி எப்படி இருக்காங்க, அவங்கள முதல்ல பாருங்க, அம்மா அப்பாவை முதல்ல பாருங்க, அவங்க தான் நம்ம முதல் தெய்வம். அதுக்கப்புறம் இதெல்லாம் சரியா, என்ன வேலையெல்லாம் எப்படி இருக்கு, எங்க குடும்பத்தை அவர் விசாரிக்கும் போது எங்க குடும்பத்துல ஒருத்தரா நாங்க தேர்ந்தெடுக்கிறதுல என்ன தப்பு சார்? நீங்க சாரை முதல் எப்ப பாத்தீங்க? எனக்கு 15 வயசு இருக்கும். சரி. சாரை போய் நம்ம பார்த்தது அவர் அங்க உள்ள போனது மட்டும் தான் எனக்கு தெரியுமே தவிர, வெளியே வந்து அவர் பார்த்தனா இல்லையா கனவான்றதா இருந்தது தவிர, அப்ப மட்டும் இல்ல சார். அது அன்னையில இருந்து இது வரைக்கும் நான் கணக்கு இல்லாம எவ்வளவு தடவை பார்த்திருக்கேன். ஆனா இந்த ஒவ்வொரு டைமும் எனக்கு வந்து இது வரைக்கும் பார்த்தனானே எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு எனக்கு. அது அந்த பக்கம் இருக்கிறவங்க யாராவது நேரடியாக வர பார்த்தீங்களா சார்? 2007 1ஆம் மாதம் டிசம்பர் 1ஆம் மாதம் ஜனவரி 5 சார், கரெக்டாக சனிக்கிழமை. நல்லா ஞாபகம் இருக்கு. எத்தனை மணிக்கு? கரெக்டாக 12 இருக்கும் சார். 12 12 இருக்கும். பாருங்க, அவரு ஜாதகம் குறிச்ச மாதிரி அந்த தேதி குறிச்சு வச்சிருப்பாங்கல்ல, என்ன கிழமை, என்ன அன்னைக்கு என்ன குளிகையா. 12 பார்த்தேன் சார். ஒரு மொத்தமாக 5 பேர் தான் போனோம். சரி, என்ன பண்ணுறீங்க கேட்டார். இதுமாதிரி நான் பில்டிங் வேலை செய்யறேன் சார். ஓகேண்ணே. அப்போ என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் கேட்டார். சொன்னால் கல்யாணம் ஆயிடுச்சா கேட்டால், கல்யாணம் ஆயிடுச்சு சார். குழந்தை இருக்கா? இல்லை. அம்மா அப்பாலாம் இருக்காங்களா? இருக்காங்க. நல்லா பார்த்துங்க, ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கோ, குழந்தை பிறந்தா குழந்தைய நல்லா பார்த்துக்கோ. இதே மாதிரி இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, என்னை எப்போ வேணாலும் பார்க்கலாம், முதல்ல குடும்பத்தை போய் பாரு. சூப்பர். சின்ன வயசுல ஒரு 10 வயசு 8 வயசு இருக்கும் சார். பாயம்புலி எடுத்தாங்க சார் தாம்பரத்தில். அவர் வந்து நாங்கள் அந்த மலை மேலே போய் அவரை பார்க்கணும் போயிட்டு கஷ்டப்பட்டு போனோம். ஆனால் தூரத்துலேருந்து நாங்கள் பார்த்தோம், ஆனால் அவங்கள அவரை பார்க்கல சார். அவ்வளோ வெறி. இப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி சார் கூட நின்று போட்டோ சார். சரிங்க. அப்போ போயிட்டு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒன்றுமே தெரியல. பார்க்கும் போதே ஒரே கை காலெல்லாம் நடுங்குது சார். ஏன் கை காலம் நடக்குது? அவர் அந்த அன்புல இதோ சார். சரி சரி. அவர் பார்த்துட்டு பேசிட்டு பத்திரமா போயிடுவாங்க சார். அதான் முக்கியம். இவ்வளோ தூரம் வந்து பரிசுல பத்திரமா போயிடுவாங்க சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சார். ஓ, அவரை பற்றி அவர் ஒரு மாஸ் ஹீரோ, அதை பற்றி பேசுவாங்க. உங்கள் பேர்? ரமேஷ். ரமேஷ், எவ்வளோ நாளாக சார் படங்கள் பார்க்குறீங்க? எனக்கு என்னைக்கு புத்தி தெரிஞ்சு ஆரம்பிச்சதோ அன்னிலேருந்தே தலைவர் படம் தான் பார்த்துன்னு. என்னைக்கு புத்தி தெரிஞ்சு? அதாவது சார், குறிப்பிட்டு ஒரு மனுஷனுக்கு எத்தனை வயசுல புத்தி தெரியும்? 10 வயசுல இருந்தே நான் தீவிரமான ரஜினி பக்தன் சொல்லலாம். அப்படியா? ரஜினி சார் அப்படியா? அவர் மாஸ் ஹீரோ. அவர் நின்னா மாசு, நடந்தா மாசு, உக்காந்தா மாசு, எல்லாமே மாசு. மாசுன்னா அவர் தான் மாசு. இப்படி தூக்கி விட்டா மாசு, இப்படி இந்த துண்டை இப்படி போட்டா மாசு, இப்படி பேகில கை விட்டா மாசு. இதை விட மாசு என்ன சார் வேணும் அவருக்கு? மாசு ரைட்டு சார். ரஜினி சாருக்கு இப்போ நம்ம தெரியும், நம்ம படம் அவர் படம்லாம் பார்த்துக்கலாம், அப்சர்வேஷனு. அப்போ தான் பிறகுது குழந்தை, அது ஒரு 2 வயசு ஆனவனா சிக்கணுங்க. ரஜினி படம் சூப்பர் சொல்லிட்டாரு. எப்படி சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். அது அன்னைக்கு சொல்லுதோ இல்லையோ, இன்னைக்கு வருங்காலத்து கூட சொல்லினே தான் இருக்கும். வேற வழி கிடையாது, சொல்லிதான் அவனும் சொல்லுவாங்க. அது அன்பு கட்டளை மாதிரி. அது பஞ்சு டைலாக் அப்படின்னாங்க. இப்போ ரஜினி சார் பேசி ஒரு வார்த்தையும் பளிச்சுன்னு போய் சேரும்போது தான் இப்போ அது ஒரு அந்த வார்த்தைக்கே ஒரு புது மவுஸ் பஞ்ச் அடிக்கிறாங்கப்பா அப்படின்ட்டு. சரி, கிளாஸ் பற்றி பேசுறதுக்கு சாருடைய கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ்.
வணக்கம் சார். உங்கள் பேருங்க? ஜெகன். ஜெகன் சாருடைய என்னென்ன கிளாஸ் படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? தில்லுமுல்லு ஒரு காமெடியில் ஒரு கிளாசிக் மூவி. அப்புறமா 6லேருந்து 60 வரை. ஓகே ஓகே. அபூர்வ ராகங்கள், அதில் சின்ன ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மூவி, அது மாதிரி மூவிஸ் பிடிக்கும். அப்புறமா கமர்ஷியல் தளபதின்ற படத்துக்கு வந்து ஒரு எப்பிக்கை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதில் அவரோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவரோடது. எனக்கு வந்து தப்பு தாளுங்கன்னு ஒரு படம் கண்டிப்பாக சார் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அவர் ஜெயிலுக்கு போயிருப்பார். ஜெயிலுக்கு போயிட்டு அது படம் ஃபுல்லாக கதை சொன்னால் அது படம் போகும். இப்போ திரும்பி வருவார். அப்போது இவர் தங்கச்சியாக நினைக்கிற ஒரு பொண்ணு அது வந்து யார் இவர் ஜெயிலுக்கு போகிற காரணமோ அவரை கல்யாணம் பண்ணியிருக்கோம். கல்யாணம் பண்ணி அவங்க திருத்திட்டு இருப்பாங்க. ஜெயிலெலாம் அவரை பார்க்க வந்திருப்பாங்க. அவர் பார்த்துருக்க மாட்டார். அவருக்கு தெரியாது தங்கச்சி தான் இவரை கல்யாணம் பண்ணியிருக்கணும். அவருக்கு பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடு வருவார். வந்தால் அவர் பேக் யார்டில் இருப்பார். அவரை போய் அவர் மாடு பண்ணிட்டு வருவார். வந்த உடனே இந்த தங்கச்சி கேரக்டர் வந்தோடனே அண்ணா எப்போ எங்கள் வீட்டுக்கார பார்க்கலையா அப்படின்னு குனிவாங்க. அந்த தாலி சிலுவை காட்டுவாங்க. அப்போ தான் அவர் அப்படியே பார்த்துட்டு ஒரு சிரிப்பும் அழுகியும் சேர்ந்து தங்கச்சி கட்டியிருக்க பொண்ணு கொண்டுட்டுமேன்னு அந்த ஒரு காட்சியை பார்த்தால் அந்த மனிதன் எந்த காட்சியை கொடுத்தாலும் உலகத்தில் எந்த லாங்குவேஜிலும் நடிப்பார். அப்புறம் வேறு என்ன கிளாஸ் படம்? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவரோட 100வது படமே என்ன யாராவது சொல்லுங்களேன்? ராகவேந்திரா. அவரோட அவ்வளோ கமர்ஷியலாக போயிட்டாருன்னு சொல்லும் போது 100வது படம் வேற ஏதாவது ஒரு சிவாஜி ஒரு படைப்பா மாதிரி எடுத்துருக்கலாம். ராகவேந்திரான்ற ஒரு படத்தை எடுத்தார். ஸோ தட்ஸ் ரஜினிகாந்த். அங்கே தான் அவர் நிற்கிறார். இந்த காளி ரொம்ப கெட்ட பையன்பா. இன்னைக்கு அந்த வசனத்தை கேட்ட பிறகு அன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு இன்ஜெக்ஷன் ஏறிச்சு பாருங்க. ஒருத்தர் நான் தான் அது நான் தான் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சு நான் தேட்டரில் அந்த படம் பார்த்துட்டு சொன்னீங்களா இப்போ நான் கிளாஸுக்குன்னு கேட்க வந்து முள்ளு மலர் வரணும் கொண்டு வரணும்னா இன்றைக்கி இந்த உறவுகள்லாம் குறைஞ்சிட்டு போகும்போது இந்த அண்ணன் தங்கி உறவு அப்படின்னா பதிவு பண்ணி வச்சுக்கிறது உலகத்துக்கே முள்ளு மலர் தான். உலகமே விட்டு என்ன போனாலும் சரி என் தங்கச்சி என் பேச்சு கேட்பான்னு ஒரு அண்ணனுக்கு ஒரு ஃபீல் கொடுத்ததில்ல. அது கிளாஸுடைய உச்சம். கேட்பரி டைரி மில்க் ஷார்ட் சொல்லுங்க டாக்கெட்டிஸில் ஒரு சின்ன பிரேக். கேட்பரி டைரி மில்க் ஷார்ட் சொல்லுங்க டாக்கெட்டிஸி. நானும் ஒரு நாள் சாரை வந்து ஒரு 1 o'clock மத்தியானம் டைமில் பார்க்குறேன். பார்க்க போனோடனே பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னாரு. இது அவரை பார்க்கலாம் வந்து உடனே சாப்பிட கூப்பிட்றாரு அப்படின்னு வாங்க அவரே போனார். ஒரு பிளேட்டில் ஒயிட் ரைஸு டாலு ஒரு அப்பளம் எல்லாம் வந்தது. நான் பார்த்து எனக்கு அப்படி கொண்டாந்தாங்க. என்ன சார் வெஜிடேரியன் ஆகிட்டீங்களா அப்படின்னு. ஐயோ இல்லை பாண்டியன் நேற்று கூட பிரியாணி எப்போ பாண்டியன் தப்பாக நினச்சிக்கிறோம் அப்படின்னு போனாருங்க. பார்த்தா அவரே வந்து ஒரு ஆம்லேட் போட்டாருங்க. ஆம்லேட் போட்டு திருப்பி கொண்டு வந்து அதை பிளேட்டில் வச்சு பாதியாக கட் பண்ணி எனக்கு பாதி அவருக்கு பாதி வச்சார். நான் உண்மையிலே உங்களை மாதிரியே நான் கிள்ளி பார்த்துக்கினேன். இது என்னது இது ஆம்லேட்லாம் போட்டு கொடுக்குறாரு. இவ்வளோ சூப்பர் ஸ்டாரு இவ்வளோன்னா டவுன் டு எர்த். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்கும் கீழே வந்து நம்முடைய அன்பை அள்ளி கொடுக்குறாரு. ஒரு அற்புதமான மனுஷன்தான். அவரை பார்க்கும்போதெல்லாம் மகிழ்ச்சி, பேசும்போதெல்லாம் இப்போ மகிழ்ச்சி. சார் கிளாஸாகவே நடிக்கணுமா இல்லை வந்து மாஸ்டர் நடிக்கணுமா? உங்கள் அபிப்பிராயம் யாராவது? மாஸ் தான் சார். மாஸ். தலைவர் வந்து அப்படி திரும்பின உடனே எல்லாரும் எழுந்திரிச்சு கத்த தலைவா அப்படின்னு அதுக்கு மாஸ் தான் சார் காரணம். மாஸ் தான். அவர் மாஸ் தான் சார். கண்டிப்பாக 100% மாஸ் தான் சார். அவரோட டைட்டில் ட்ராக் அங்கே போடுறப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினி அப்படின்ற அந்த ஒரு எழுத்து போடுறப்பே அது தெரியும் சார். அந்த மாஸ் யாருக்குமே வராது சார். அப்படி ஒரு கத்து அப்படி ஒரு இது இருக்கும் கைத்தட்டு எல்லாருக்குமே அதான் சார். ஆனால் மாஸ் அப்படின்றது ஒரு மாஸ் கிளாஸ் ரெண்டுமே ஒரு ஆங்கில வார்த்தைகள் தான். கிளாஸ் அப்படின்றதுக்கு ஒரு அகராதியில போய் நீங்க பாத்தீங்கன்னா கூட ஷோயிங் ஸ்டைலிஷ் எக்ஸலன்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம் இருக்கும். ஸோ ரஜினி சார் அப்படின்னா என்ன? ஸ்டைல். ஸோ ஹி இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஸ்டைல். ஸோ ஸ்டைல் மூலமா தான் அவருக்கு அந்த கிளாஸ் ஆக்ட்ன்றது அது மூலமா தான் அவருக்கு வந்திருக்கு. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா முதல் நடிகர் பிளாக் அண்ட் ஒயிட், அப்புறமா கலர் மூவிஸ், அப்புறமா 3 டைமென்ஷனல் அண்ட் ரியல் டைம் மோஷன் கேப்சர் இது 4த்துமே நடிச்ச ஒரே முதல் நடிகர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதெல்லாமே அவரோட கிளாஸ்க்கு
ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்லுவேன். சரி சரி. இந்த பக்கம் அவருடைய கிளாஸுக்கு சப்போர்ட் பண்ணி அதே முள்ளு மலரத்தில் அதே ஷாட்டு தான் சார். சோபா பற்றி தவறாக பேசுகிறாங்கன்ட்டு அடிச்சிடுவார். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்பட்டு அவர் சரத்குமார் உள்ளே இருப்பார். அவர் போவார், வாசலில் இருக்கும்போது யோ ஒத்த கையா அப்படி போவார் சார். யோன்னு அப்படி தட்டிட்டு நல்லாரு அப்படின்ட்டு போவார். ஷாட்டு கிளாசிக் சார். அவருக்கு புகழ் அகில இந்திய புகழா, உலக புகழா? உலக புகழ். தமிழ்நாட்டில் எப்படி ரசிகர் மன்றம் இருக்கோ அதே மாதிரி ஜப்பான்ல ரசிகர் மன்றம் இருக்கு. பார்லிமெண்ட்ல நம்மளோட பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்கள் போய் பேசின ஒரே நேம் வந்து ஆக்டர் பேர்னா அது ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவரோட ரசிகர் அப்படின்றதுல ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு. சார் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணணும் அபிப்பிராயம் இருக்கா? ஆமாம். எப்படி பேர் சார்? மாசா தான் சார் பண்ணணும். மாசா தான் பண்ணணும். கிளாஸாக பண்ணாலும் மாசா தான் பண்ணணும். மாசா தான் சார் பண்ணணும். சார் எக்ஸாம்பிள் ஒண்ணே ஒன்று சொல்லுங்க சார். நல்லவனுக்கு நல்லவன் ஒரு படம் இருக்கு. அதுல வந்து மாசம் இருக்கு, கிளாஸும் இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து அவர் மாசா வருவாரு, அதுக்கப்புறம் கிளாஸா போவாரு, நடுவுல ஜாயிண்ட்ல எல்லாமே சேர்ந்து வரும். அந்த மாதிரி படங்கள் எவ்வளவோ நிறைய இருக்கு. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, என் பையனுக்கு கல்யாணம், அதுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் சாருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். ஒரு 3 நாள் பொறுத்து ஃபோன் வந்தது சாயங்காலம் 6 மணிக்கு, நாளைக்கு காலைல உங்களுக்கு 10:15 அப்பாயின்மெண்ட். சரின்னு சந்தோஷமாயிட்டு நான் ஒய்ஃப்லாம் போகலாம் அப்படின்னேன். திடீர்னு நைட்டு 10:30 மணிக்கு சாரே பேசுகிறார். பாண்டியன் என்ன 20-21 இல்லை 20 வருஷம் ஆமாம், நான் 2 நாள் ஊரில் இல்லையே பாண்டியனார். எனக்கு அப்படியே மனசு போக்குன்னு போச்சு. அதை விட அவர் குரல் அப்படி கருத்து என்ன இது, இன்றைக்கி பார்த்து நான் கோவாவுக்கு போனோம், எனக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிச்சார். சார் நாளைக்கு காலையில் எப்படி சார் 10:15 நீங்கள் வரும்போது பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்துறீங்க அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. உடனே பொண்ணு வீட்டெலாம் கூப்பிட்டு விட்டு போனால் ரெடியாக இருக்கார். பார்த்தா அத்தனை ஃபோட்டோஸு எல்லாம் ஹாப்பியாக எல்லோரும் எடுத்துக்கிட்டு. அப்போ என் மருமகளே ஒரு வார்த்தை சொல்லிச்சு, அம்மா கல்யாணத்துக்கு வந்தால் கூட உடனே போயிருப்பார், இவ்வளோ நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணார். அது அவருடைய பெருந்தன்மை. இது எல்லாத்த விட நான் சொல்லிக்க முடியாத ஒரு விஷயத்த அன்னைக்கு எங்கள் பசங்கள்கிட்டயே என் ஒய்ஃப் இருக்கலாம், நான் ஒரு டிவிலாம் வராரு, டிவிலாம் வந்து என்ன சொல்லிக்க முடியாது, டிவிலாம் வந்து கலக்கிறாரு அப்படின்னாரு. சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை வில்லன் அஞ்சாதேல சா சா ஆனார். இதை சத்தியமாக நான் அன்றைக்கி சந்தோஷப்பட்ட மாதிரி யாருமே, ஏன்னா இதை நான் வெளில போய் அஞ்சாதேல எப்படி நடிச்சு யார் சொன்னால் லூஸா இவனே வந்து சொல்கிறானுவாங்க. அதை சொல்லக்கூடிய ஒரு சரியான ஆள் சொன்னார். ஒரு சக நடிகர் கூட பார்க்காம என் பசங்களை அப்படியே அப்பா அதெல்லாம் கூட கவனிக்கிறார் அங்கிள். அப்போ என்னென்னா ஒருத்தனை இப்படி தான் சந்தோஷப்படுத்தணும்னு தெரிஞ்ச ஒரு மனுஷன். நீங்கள் அந்த வில்லன் சொன்ன உடனே எனக்கு இன்னொரு இது ஸ்ட்ரைக் ஆகுது. வில்லன்லேருந்து கதாநாயகனாக மாறுற அந்த ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து அவருக்கு அப்புறமா பல நடிகர்கள் வந்தாங்க, சத்யராஜ் சார் இன்னும் அப்படி. அது வந்து முதல்ல பண்ணது வந்து அவர் தான். அது அவருக்கு தான் பொருந்துச்சு. அதாவது நான் வில்லன் பண்ணும்போது எனக்கு கேட்கும்போது எனக்கு டவுட் பட்டு அப்படியே பார்த்துனே இருந்தேன். ஒன்று மிஸ்கின் கேட்டார், என்ன சார் பண்ண மாட்டீங்களா நெகட்டிவ் கேட்? அப்படிலாம் இல்லை, நடிக்கணும் தான். என்னை பார்த்தா நான் சிரிச்சிருவாங்களே. அப்புறம் நான் போய் வில்லன் வந்தால் என்ன ஆகுன்னு, இல்லை சார் நான் அதை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அது அவர் வாயால் அன்னைக்கு அஞ்சாவதேல வில்லன் அப்படின்னு சொல்லும்போது தான் கிடைச்ச மாதிரி இருங்க. நிச்சயமா அவரை மாதிரியே இருக்காங்க அவர் ஆளுங்களும். ஒரு வார்த்தை நம்ம சொன்ன உடனே உச்சந்தலையிலேருந்து நம்ம சந்தோஷமாக பாராட்டுறாங்கல்ல, இந்த பாராட்டுற மனசு அவர்கிட்ட கற்றுக்கிறது. கேட்பரி டெய்ரி மில்க் ஷார்ட் ஃபிலிம் டாக்கெட் சின்ன பிரேக். கேட்பரி டெய்ரி மில்க் ஷார்ட் ஃபிலிம் டாக்கெட் ஈஸி சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய பர்த்டே. சந்தோஷமாக உற்சாகமாக, அதாவது என்ன ஆனந்த கண்ணீரோடலாம் பேசுகிறாங்க, நமக்கு எனர்ஜி கூட்டிகிட்டே இருக்குது. நான் என் தங்கச்சி கல்யாணம், 2வது தங்கச்சி, அது வந்து பயங்கர ரஜினி சார் ஃபேனு. நான் போய் அவர் சாரை கூப்பிடணுன்னு எனக்கு என்னென்னா, நம்ம ஒரு எங்கள் அப்பா வந்து பல்வன் டிரான்ஸ்போர்ட் டிரைவர், ஒரு டிரைவர் பையனாக இருந்து இங்கேருந்து வந்து டைரக்டர் ஆகிட்டு இப்போ தங்கச்சி கல்யாணம் நல்லாவுன்னா சூப்பர் ஸ்டார் வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் போய் பத்திரிக்கை கொடுக்குறேன். டேட் பார்த்தாரு. அந்த டேட்டில் இல்லை எனக்கு ஒரு வேலை அப்படின்னு யோசிச்சார். நான் ஒன்றும் இல்லை சார், ஒரு டிரைவர் பொண்ணுக்கு கல்யாணம், நீங்கள் கண்ட்ராக்டாக இருந்தீங்க, வணக்கம் அப்படின்னு வந்துட்டேன். அப்படியே டக்குன்னு பார்த்து வருதா கரெக்டாக 7 மணிக்கு அந்த மண்டபத்தில் கண்ணா வந்து என்னை ஒரு 10 நிமிஷத்தில் விட்டுருந்தார்.
2 நிமிஷம் பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட்டு வச்சு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டேன். இன்றைக்கி என்னென்னா அவங்க வீட்டில் அந்த ஃபோட்டோ வந்து ஒரு வரலாற்று பதிவாக இருக்குது. அவங்க பசங்கள்லாம் இப்போ +2 படிக்கிறாங்க. எல்லாம் எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு ரஜினி சார் வந்திருக்காரு. இது எப்படி கொடுத்து வைக்க முடியும்? இப்போது அவர் எங்கள் வீட்டில் அவர் ஃபோட்டோ யாராவது எங்கள் பசங்கள்லாம் வந்துல அதை அவங்க ஃபேஸ்புக்கில் வச்சுக்கிறது. அப்புறம் எங்கள் அம்மா எல்லாம் பார்த்தா ரஜினி சார் ஃபோட்டோ ஒழிச்சு வச்சுக்குவாங்க. அது ஒரு காந்த சக்தி. இப்போது அப்படி ஒரு அந்த சக்தி ஒருத்தருக்கும் பிடிச்சது காரணம் ஒரு படமாக இருக்கும். எந்த படத்தால் அவர் மேலே நீங்கள் அப்படி ஈர்த்தீங்க? அந்த படம் அதான் சார் எங்கள் மாற்றிச்சு. பணக்காரன்லேருந்து எனக்கு ரொம்ப அவர் மேலே சின்ன வயசுலேருந்து அவர் ரசிகர் தான். பணக்காரனில் குடும்பத்துக்காக நல்லா பண்ணுவார் எல்லாமே. படிக்காதவன் இல்லை, எல்லா படத்துலையும் அவரோட நடிப்பு எல்லாமே பிடிக்கும். அவர் எப்பவுமே ஃபேமிலி சப்ஜெக்ட். பணக்காரனையும் பிடிக்குது உங்களுக்கு, படிக்காதனையும் பிடிக்குது. ரெண்டுத்துலேயும் அவருக்கு மாஸ் ஹீரோவாக நடித்தா தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் ஆக்ட் பண்ண பாட்டில் இந்த பாட்டு தான் சார் ஆட்டோக்காரன் மட்டும். ஆட்டோக்காரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டிலே ரொம்ப கொஞ்சம் கிளாஸான பாட்டில் என் பேர் படையப்பா அந்த மாதிரி அப்படிதான் அடி பின்னணும். மாஸ் பாட்டு தான் எனக்கு ஃபுல்லாக பிடிக்கும். தலைவர் பாட்டு எல்லாமே மாஸ் பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பக்கம் சார் பாட்டை பற்றி சொல்கிறதுக்கு வாங்க. சாருடைய புகழ் எந்த பாட்டில் ஓகுச்சு? அவர் வந்து அசைந்தாலும் சரி எது இருந்தாலும் ஸ்டைல் அவருக்கு. ஸ்டைலில் போது அதுக்கு பாட்டு வந்து பாட்ஷாவில் வந்துருக்குது. நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பு அழகு, நீ பேசும் தமிழ் அழகு. அவருடைய பேச்சு என்ன எதுவாக இருந்தாலும் அவருடைய ஸ்டைல் அழகு. எந்த பாட்டு பற்றி எனக்கு பிடிச்ச பாட்டுன்னா பாட்ஷா படத்தில் ராரா ராமையான்னு ஒரு பாட்டு இருக்கு. அது என்னோட தாத்தா வந்து அவ்வளோ ரசித்து கேட்பாரு. எனக்கு அவர் இப்போ தாத்தா கிட்ட இருந்து ஒரு இன்புட் வருதுன்னா இந்த சாங் பற்றி சொல்லுவார். எவ்வளோ ஒவ்வொரு வயசை பற்றி எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டில் ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கு என்னென்ன பண்ணணும் அது நம்ம ப்ராக்டிக்கலாக ரிலேட் பண்ணி பார்த்தனால ரொம்ப நல்லாயிருக்கும். சார் அந்த முத்து படத்தில் ஒருவன் முதலாளி பாட்டு சார். ஒருவன் முதலாளி. அதில் மண் மீது மண்ணினுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில் மண் தான் ஜெயிக்குதுன்னு சொல்லுவாங்களே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது மரணத்தை வென்ற மறுபிறவே எங்கள் தலைவர் தான். ஓஹோ, வேறு யாருமே கிடையாது. இந்த பக்கம் நானும் என் நண்பரும் கொஞ்சம் ஒரு பார்ட்னராக ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு கொஞ்சம் லட்சக்கணக்கில் கொஞ்சம் லாஸ். எனக்கு லட்சக்கணக்கில் லாஸ். என் நண்பர் என்னை ஏமாற்றிட்டாப்பில் கொஞ்சம் ஒரு ஃபீல் கொஞ்சம் கஷ்டம். தலைவர் பாட்டு எதுன்னு கேட்டால் அண்ணாமலை பல வெற்றி நிச்சயம்னு ஒரு பாட்டு இருக்குது. அது நினச்சேன், சரி எடுத்துகிட்டு போடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ன வரையும் நான் நினச்சி நிற்கிறது அந்த பாட்டுக்கு தான். உண்மைக்கு பேர் சொல்லும் மனிதனே, நீ 1 கோடி ஆண்களின் கலைஞனே, மின்னல் போல நீ வந்து நின்றால் கூட்டம் கை தட்டுமே, கோடி பூக்கள் கொட்டுமே. இதை விட என்ன சார் வேணும்? பெண்கள் அப்படி அவரை கவர்ந்துருக்காங்க. பெண்கள் எப்படி கவர்றாரு? பெண்களை கவர்றாருன்னா ஒரு படத்தில் எந்த ஒரு ஆபாசமும் இருக்காது சார். பெண்களை கவர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு தான் சார். அம்மா என்ற அழைக்காத உயிர் இல்லையே. பெண்களுக்கு பிடிக்கலனா தான் சார் நம்ம அதை பற்றி பேசணும். அவரை பார்த்து பிடிக்காத பெண்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அப்படி திரும்புகிற ஸ்டைலு, அவர் பேசுகிற டயலாக் டெலிவரி, அதை விட என்ன சார் வேணும்? ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண அவர் தான் சார் எங்களுக்கு ரோல் மாடலு. எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்கு சார் அவருடைய கண்ணே வசீகரம் சார். அது அந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாரையும் கவரும் சார். அந்த கண் யாருக்குமே கிடையாது சார். குழந்தைகள் எப்படி கவர்ந்தார்? குழந்தைங்களுக்கு வந்து இப்போது ஸ்டைல் தான் முக்கியம். அதாவது வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகிறதுன்னு ஒன்று இருக்கும்ல. அந்த இதில் வந்து ரஜினி சார் அடிச்சிக்கவே முடியாது. சின்ன குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது வந்து அவரோட ஃபாஸ்ட்னஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பார். ஃபாஸ்ட்னஸ் ரொம்ப அது அப்படிதான். அது ஒரு பெரிய காந்த சக்தி அவருக்கு. அவர் எந்த மாதிரி கேரக்டரில் பண்ணால் பிரமாதமாக இருக்குன்னு ஒருத்தர் அவங்க அபிப்பிராயம் சொல்லலாம். காமெடியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது சார். அவருக்கு காமெடியாக நல்லா இதாக இருக்குது. ஒரு எல்லா அசால்ட்டாக வருது அது. இப்போ நடிகர் காமெடி நடிகர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது அந்த படத்துக்கு காமெடி நடிகர் தேவையில்லை, நல்லா பண்ணுவார். ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. ஒரு நகைச்சுவை நடிகனாக இருந்து இந்த சபையில் அவர் காமெடி நல்லா வருதுன்னு எனக்கு ஒரு நல்ல விஷயங்க. நடிகர் தரகம் சிவாஜி சார்ட்டு போயிட்டு ஒரு நடிகர் வந்து இன்னொரு நடிகர் அறிமுகப்படுத்திருக்காரு. இவர் பெரிய நடிகர் கம்மன் இருந்திருக்காரு, ஆனால் பிரமாதமான நடிகர்னு. சிவாஜி உடனே கேட்டிருக்காரு, காமெடி பண்ணுவாரா என்ன? காமெடி பண்ணாதான் அவன் பெரிய நடிகன் அவன். அப்போ அது மாதிரி நான் ரஜினி சாருடைய அந்த அந்த ஸ்ட்ரக்சரில் வரும்பார் ஹியூமரு, அது ரசிப்பார், ஹியூமராக நடிப்பார்.
ஃபைட்லயும் காமெடி கலந்து ஃபைட் இருக்கும் சார் தலைவருது. அதுதான் மக்களுக்கு அந்த ஃபைட்டும் எல்லா குழந்தைகளுக்கும் நல்லா ஈர்ப்பா இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமா ஃபைட்டே சந்தோஷமா பார்ப்போம் எல்லாருமே. அந்த ஒரு இது இருக்காது. வேற யாராவது என்னென்ன படத்தை பற்றி என்ன மாதிரி கேரக்டர் பண்ணணுன்ட்டு? சமூகத்துக்கு தேவையான ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர மாதிரி ஒரு படம் நடிக்கணும், நல்ல கேரக்டரானு சார். படையப்பா மாதிரி இன்னும் அதே போல் ஒரு 3 படம் வரணும் சார். படையப்பா படம் பார்ட் 2 பார்ட் 3 படையப்பா வரணும். அலெக்ஸ் பாண்டிய கேட்டது தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அதுதான் வேணும் சார். 10 வாட்டி 1000 வாட்டி பார்த்தாலும் எனக்கு திருப்தி தான் சார். அது திருப்பி அதே மாதிரி இன்னொரு ரோல் பண்ணும் சார் தலைவர். அது இன்னி வரைக்கும் அந்த பேச்சு வந்து இருக்கும், அந்த நடை ஸ்டைலு எல்லாமே. பேர் கூட அவர் சொல்ல அலெக்ஸ் பாண்டியன் அந்த கேரக்டர் தான். அப்போ எவ்வளோ இன்வால்மெண்ட். எனக்கு வந்து தளபதி ரொம்ப பிடிச்ச மூவிஸில் திரும்ப எத்தனை தடவை போட்டாலும் பார்ப்பேன் டிவிஸில். அதே மாதிரி முத்து படத்தில் அந்த பெரியவர் ரோல் இருக்கு இல்லையா, அவர் போயிட்டு அதுக்கப்புறமா அந்த ஒரு கேரக்டரோட ஒரு லைஃப் வந்து எப்படி இருக்கும்ன்றது ரஜினி சாரால் ரொம்ப இன்வால்வ் பண்ணி நடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ரோல், சரித்திரம் நாயகன் அந்த மாதிரியான ஒரு ரோல் வேணும் அப்படின்னு. சரித்திர படங்கள் நடிக்கணும் சார். எத்தனை பில்லா வந்தாலும் அந்த பில்லா அன்னைக்கு பில்லா டான் இருக்கட்டும், பில்லா 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், தெலுங்குல இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அந்த பில்லா தான் சார். இன்னைக்கு அந்த பில்லா மாதிரி ஒரு தலைவர் படம் ஒன்று வரணும் சார். அந்த பக்கம் இருக்கிறவங்க ஏதோ ஆர்வம் சொன்னீங்க. தலைவர் இப்படி தான் நடிக்கணும் இல்லை சார், வருஷத்துக்கு ஒரு படம் எப்படி நடித்தாலும் நாங்கள் போய் பார்ப்போம் சார். தலைவர் ஃபோட்டோ மட்டும் 2 மணி நேரம் போட்டால் கூட பார்த்துட்டு இருப்போம் சார் நாங்கள். 16 வயதில் ஒரு ஷாட் ஒன்று வரும். வண்டி மேலே ஸ்ரீதேவி நின்று இது பண்ணியிருப்பாங்க. அப்போ கீழே நிற்பார் ரஜினி லுங்கி கட்டின்னு. ஏய் ஆத்தாளுக்கு தாவணி கட்டினா கூட நல்லா தாண்டா இருக்கும். அந்த மாதிரி வில்லத்தனமான காமெடி நல்லா பண்ணுவார் சார். என்ன ஹியூமர் சென்ஸ் அது அவர் ட்ரெண்டில் சொல்லும் போது தான் இது எப்படி இருக்குன்னு போது தான். சார் நான் மாந்தவ ஸ்கூல் படித்தேன் சார். அப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்லாம் டைலாகே தான் சார். கிழக்கா போகும் ரயில், ஒக்கா பேர் மயில், இதாண்டா ரஜினி ஸ்டைலுன்றது தான் சார். இங்கே பேசுகிறவங்களாம் பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்றதை பற்றி ஒரு பிஹெச்டி பண்ணுற மாதிரி ரிசர்ச். அவர் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அப்படி பண்ணியிருக்காரு, இப்படி பண்ணியிருக்காரு, இதில் நாங்கள் மயங்கிட்டோம். இது அவரை பற்றியே சிந்திச்சு நம்ம ஒரு பாயிண்ட் கேட்குறதில்ல, ஒரு பாயிண்ட் போய்ட்டு 1000 பாயிண்ட் வருது. அவ்வளோ விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. கேட்பரி டெய்ரி மில்க் ஷார்ட்ஸ் வரும் டாக்கெட்டிஸில் ஒரு சின்ன பிரேக். கேட்பரி டெய்ரி மில்க் ஷார்ட்ஸ் வழங்கும் டாக்கெட்டிசி. இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய பர்த்டே டாக்கெட்டிஸில் கொண்டாடுறோம். ஒரு முறை நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு விடிய காலம்பரம் ஒரு 3 மணிக்கு வரேன். வந்து அந்த லைனில் நிற்கிறேன் பாஸ்போர்ட் கொடுத்து. டக்குன்னு சார் வந்தார். அவர் வந்து அவருக்கு ஒரு கவுண்டர், அந்த பக்கம் கவுண்டர், அந்த கவுண்டருக்கு போயினார். அப்போ என்ன பார்த்து ஹாய்னார். சார் வணக்கம் சார். அப்புறம் ஏதோ 2 நிமிஷம் பேசிட்டார். பேசிட்டு அவர் வெளியே போயிட்டார். நம்ம என்ன விடிய காலம்பரம் 3 மணி தூக்க கலந்துருக்கோம். அப்போ கூட ரஜினி சார் பார்க்குறாரு, நம்ம ஐடிவை பண்ணார், அழுவனார், பெரிய மகிழ்ச்சி. அன்னைக்கு காலைல 10:30 மணிக்கு எங்கள் வீட்டில் நான் தூக்கிட்டு இருக்கேன், எழுப்புறாங்க. சார் பேசுகிறாரு. ஃபோன் பண்ணிட்டு பண்றேன், சாரி நான் உங்களை விட்டுட்டு வந்துட்டேன் ஏர்போர்ட்டில் இருந்தார். என்ன சார் என்ன? இல்லை நீங்கள் இருந்தீங்கல்ல, நீங்கள் வர வரைக்கும் இருந்து நான் கூப்பிட்டு வந்துருக்கேன். என்ன இது நமக்குன்னா தூக்க காலத்தில் கனவுக்குன்னு வருதா? இல்லைன்னா ரியல் மேன், ரியல் ஹீரோ, நிஜமான ஒரு கதாநாயகன் தான் இந்த மாதிரி செயலெலாம் பண்ண முடியும். அவருடைய அந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணுறவங்க அது இருக்கும்போது இவங்களை பார்த்து நமக்கு பெரிய மரியாதை தோணுது. சரிங்க. சார் வந்து ஆன்மீகவாதி, அடிக்கடி இமயமலையெல்லாம் போகிறாரு. அதை பற்றிலாம் உங்கள் அபிப்பிராயம்? இல்லை, இப்போ சார் இமயமலைக்கெல்லாம் போகாதுன்றதுனால தான் நாங்கள் சாமி கும்பிடவே ஆரம்பித்தோம். பொதுவாகவே எப்படி சாமி கும்பிடு தான் அவர் தான், எல்லாமே அவர் தான் சார். கடவுளை பிடிக்குன்னா கூட ரஜினியால் தான். இந்த பக்கம் இருந்து வாங்க. சாருடைய அந்த இமயமலை பயணம், அவருடைய ஆன்மீகம் பற்றி. என்னுடைய பேர் வந்து தயாளன் சார். நான் ராகவேந்திரா தயாளன் பேர் வச்சதே சாருடைய ராகவேந்திரா படத்துக்கு அப்புறம் தான். என் தாய் தந்தை வச்ச பேர் தயாளன். ராகவேந்திரா படத்துக்கு அப்புறம் ராகவேந்திரா தயாளன் பேரே மாற்றிட்டு இருக்கேன் சார். உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. இப்போ கார்த்திகை தீபம் வந்து அந்த தீபத்துக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் போவாங்க அண்ணாமலைக்கு. ஆனால் என் தலைவர் அருணாச்சலம் படம் நடித்ததுக்கு அப்புறம் தான் கிரிவலன்னு ஒன்றுது, பல லட்சம் பேர் எவ்ரி மந்த் போகிறதுக்காக என் தலைவர் தான் சார். நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டை
சார் பேசுன மாதிரி இப்போ ஆன்மீகத்தை பற்றி, சாருடைய ஆன்மீகத்தை பற்றி. சார் தலைவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார்ல சார், அப்போ நாங்கள் ஒவ்வொரு கோயிலாக போனோம் சார். லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு 200 பேர் சேர்ந்து போய் வேளாங்கண்ணியில் போய் எல்லாரும் சேர்ந்து மொட்டை போட்டு தலைவருக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணோம் சார். தலைவர் அதே மாதிரி ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறப்ப அவருக்காக அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணி, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அத்தனை மதத்துலையும் கூட்டு பிரார்த்தனை பண்ணி ஏர்போர்ட்டில் போய் வரவேற்றோம் சார். அதே மாதிரி தலைவர் எல்லா ஆன்மீகவாதியும் மதிப்பவர், எல்லாரையும் மதிக்கிறவர் சார். தலைவர் ஆன்மீகத்தில் என்றைக்கும் எல்லாரையும் மதித்து நீடோடி வாழி அவர் என்றைக்கும் நல்லா இருக்கணும் சார். சார் நிறைய உதவிகள்லாம் பண்ணுறாரு, எல்லாம் தெரிஞ்ச விஷயம். நீங்கள் அந்த மாதிரி அதை கேள்விப்பட்டு அடேங்கப்பா என்ன அப்படின்னு? 4 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ரஜினி சங்கர்னு சொல்லிட்டு தாம்பரத்தில் இறந்துட்டாப்புல. 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் வந்துட்டாங்க. அந்த ஃபீலிங்கில் இறந்துட்டாரு. இறந்த உடனே சார் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு முன்னாடியே அது சொல்லிட்டோம். அவர் பண்ண ஃபங்க்ஷன் பண்ணது, அவர் பேனர் சேர்த்து மண்டபத்தில் இருந்ததெல்லாம் சொல்லி எல்லாமே ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஓட்டு ஐடி முதல் கொண்டு மண்டபத்தில் எடுத்து போய் சேர்த்தாச்சு. அப்போ சார் ஊர்லேருந்து வந்தோடனே மண்டபத்துலேருந்து ஃபோன் வந்தது. எனக்கும் என் ஃப்ரெண்டு தான் வந்து, எனக்கு தான் வந்தது. நான் அப்போ அவங்க 2 பசங்க, ஆம்பளை பசங்க தான், அம்மா அப்பா 2 பேர் மேலே இறந்துட்டாங்க. அவங்க ஆயாவை கூப்பிட்டு போனோம். கூப்பிட்டு போய் 3.5 லட்ச ரூபா செக்கு, 2 1.25 லட்ச ரூபா செக்கு நான் கூட வந்து வாங்கினேன். கர்நாடகா பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே உங்கள் மனசுக்குள்ளே யோசிச்சுங்க, அவருடைய ஃபேனாக இருக்கிறோம், அவரை ஃபாலோ பண்ணுறோம், அவர் சொல்கிறதுலாம் நல்லா இருக்குது. இதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன மாறி இருக்குது? தனிப்பட்ட யாராவது சொல்லாமல் சொல்லலாம், எங்கள் வாழ்க்கையில் இது மாறி இருக்குங்க, நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன் சார். அவரை ஃபாலோ பண்ணுறேன்னா எல்லாரும் சீரட் பிடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க சார். அவர் நேர்மையாக வாழ சொன்னார் சார். அந்த நேர்மையை இன்னைக்கு வரைக்கும் நான் கடைப்பிடிக்கிறேன் சார். ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறேன் சார். அவர் சொல்லி நான் நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் சார். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து கண்தானம் பண்ண சொன்னார் சார். அவர் சொன்ன உடனேயே நான் போய் கண்தானம் பண்ணி அந்த இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் சார். சார் கண்தானம் பண்ணி நான் வாங்கி வச்சிருக்கேன் சார். என் குடும்பமே கண்தானம் பண்ணியிருக்கு சார். என் பையன் ரத்த தானம் இப்போ நேற்று பண்ணேன் சார். அந்த மாதிரி எல்லாருமே அவர் சொல்ற நல்ல விஷயத்த அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த விழிப்புணர்வே வந்துச்சு. கண்ணானம் எப்படி பண்ணன்ற விழிப்புணர்வு தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை உணருங்க, யாரும் கலங்காதீங்க. நீங்க மனசு வச்சா எல்லாருக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கு, உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னது. நான் என் சக்தி என்ன நான் உணரணும். நான் உணர்ந்து என் ஃபேமிலியை காப்பாற்றிக்கிட்டு இன்னைக்கு 15 இயர்ஸாக நான் என் ஃபேமிலியை தனியாக காப்பாற்றிக்கிட்டு வரேன் சார். நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் என்ன இது வந்து சகிப்புத்தன்மையோட தட்டி கொடுத்து ஒருத்தர் இது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கூட இருப்பாங்கன்னு என்கிட்ட எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். அதை என் தலைவங்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பாடம் சார். வெரி குட். நல்லது பண்ணணும், மற்றவங்க நல்லது தான் பண்ணணும். நல்லது பண்ணனாலும் பரவாயில்ல, கெட்டது பண்ணக்கூடாது தயவு செய்து. சூப்பர் சூப்பர். கெட்டது பண்ணக்கூடாது. இருந்தால் விசுவாசமாக இருக்கணும், இல்லை விலகி இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி. அப்படியேங்க அப்போ பாருங்கள், இருந்தால் விசுவாசமாக இருக்கணும், இல்லைன்னா விலகி இருக்கணும். சின்ன சின்ன சித்தாந்தமாக இருக்குது, ஆனால் பெரிய கருத்து. இப்போ ஒரு செக்மெண்ட் அவங்களே கூப்பிடுவோம். வாங்க, உங்கள் பேர்? பேர் கனி சார், உதயம் கனி. உதயம் கனி. இந்த பக்கத்தில் உங்கள் பேர்? ரஜினி மாதிரி சார். எல்லோரும் ஆர்வமாக இருக்கிறீங்க. இது எப்படி கேட்குறது அப்படின்னா கேட்டு தான் ஆகணும். அப்படின்னா சாருடைய பாலிடிக்ஸ், ரஜினி சாருடைய அந்த பாலிடிக்ஸ்க்கு அவர் வரலாமா, எப்போ வரலாம், வர வேண்டிய நேரத்தில் வரணும், நிறையா அது போயிட்டுருக்குது. அதை பற்றி உங்கள் அபிப்பிராயங்கள்லாம் சொல்லுங்கள். கூட புரட்சி தலைவர் கூட நமக்கு சினிமா மட்டும் போதும், அரசியல் வேணாம்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு அவர் இறந்து 30 வருஷம் கழிச்சு கூட இன்னைக்கு அவரை பற்றி எல்லாம் பெருமை பேசிட்டு. ஆனால் இதே அன்னைக்கு அரசியலுக்கு வந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் அவரை இவ்வளோ வருஷமாக நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சினிமாவை மட்டும் போதும்னு ஒதுங்கி இருந்தாக்கா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துருப்பாரான்னு சரியா தெரியல. நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். தலைவர் வந்து கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும். அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் வந்தால் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார். அதனால் கண்டிப்பாக அரசியலுக்கு வரணும். அவர் ஏன் வரணும்னு சொல்கிறோன்னா, தலைவர் நான் அரசியலுக்கு வர்றது பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபேமிலியை பார்க்கணும் அப்படிங்கிறார். இதுவே ஒரு நல்ல தலைவருக்கிறதுக்கு அவர் எடுத்துக்காட்டு. சின்ன வயசு வந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே ரஜினிகாந்த் நல்ல மனிதர், எல்லாருமே அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவர் அரசியல் பற்றி சொல்கிறது வந்து நிறைய வரவேற்புகளும் இருக்குது, விமர்சனங்களும் இருக்குது. ஆனால் இப்போது அவர்கிட்ட அந்த ஒரு கெப்பாசிட்டி இல்லாமல் வந்து அவரை பற்றி இத்தனை வருஷமாக பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போது ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க வரேன் இல்லை ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா 1 வருஷம் 2 வருஷத்தில் அதுக்கப்புறம் அந்த டாபிக் முடிஞ்சிடும். ஆனால் பல வருஷங்களாக வந்து அவரை அரசியல் கட்சிகளும் இன்வைட் பண்ணுறது அதெல்லாமே வந்து அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அந்த ஃபாலோவிங் இருக்குது. அப்படின்றதுனால தான் அவர் வந்தால் என்ன ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன்னா, யூத் சப்போர்ட் வந்து அவருக்கு நிறைய இருக்குது.
ஸோ யங்கர் ஜென்ரேஷன் இன்னைக்கு பாலிடிக்ஸ் வர்றதுக்கு அவர் ஒரு தூண்டுகோலாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ரசிகனுக்கு அப்பாற்பட்டு ஒரு மக்களாக பார்க்கும்போது அரசியலுக்கு வரணும்னு பார்க்குறேன். ஒரு ரசிகனாக பார்க்கும்போது தலைவனுக்காக இது விட்டு கொடுத்து அரசியலுக்கு வேணாம், தலைவரோட முடிவு எதுவாக இருந்தாலும் அதுக்கு கட்டுப்படும். அவர் நேரில் பார்த்தா இப்போ அவரை பார்த்தா ஒண்ணுமே பேச தெரியாது. அவரு காந்த சக்தி சார், அப்படியே உள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி சார் தான் நாங்க வர முடியும். புது நிகழ்ச்சி மூலமா அவருக்கு நாங்க நேரடியா பேசுற மாதிரியே இருக்குது எங்களுக்கு. அவரை நேர்ல பார்த்தா சார் நீங்க வரணும் ஐயா, வாங்க ஐயான்னு கேட்போம். சரி, உங்களுடைய வேண்டுகோள் யாராவது ரஜினி சாருக்கு? நீங்களே இல்லை வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு படம் 2 படம் 3 படம் கொடுத்தது போதும். 6 மாதத்துக்கு லிங்கா படம் தர மாதிரி ஒவ்வொரு படம் 6 மாதத்துக்கு ஒன்று கொடுங்க. தலைவரோட பிறந்தநாள் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டைல் டேவாக கொண்டாடணும்னு அவரோட ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆசைப்படுறாங்க. வருஷத்துக்கு 2 வாட்டி தான் எல்லாரையும் சந்திக்கணும் சார், ஒரு மாநாடு மாதிரி. தலைவர்கிட்ட ஒரே வேண்டுதல் தான், தலைவரை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. கண்டிப்பாக அவர் இந்த பிறந்த நாளுக்கு அடுத்தது எங்களை வர வச்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அது வேண்டுகோளாக வைக்கிறோம் நாங்கள். தலைவரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை சார். ஒரு மாவட்டமாக 32 மாவட்டம் கூப்பிட்டு எல்லாரையுமே ஃபோட்டோ எடுக்கணும், அதான் எங்களுடைய வேண்டுகோள். எனக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆகுது சார். இது வரைக்கும் நான் எடுத்துருக்கிறேன். என் ஒய்ஃபு ஆசைப்படுது இன்னும் எடுக்கணும், என் தலைவரோட ஃபோட்டோ எடுக்கணும்னு. அந்த ஆசையை நான் டெய்லி நான் திட்டு வாங்குறேன் சார் வீட்டில். இந்த டிவி மூலமாக இதை பார்த்து தலைவர் அதை கூப்பிட்டு என் ஒய்ஃபை குடும்பத்தோட ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தலைவர் வந்து அதை நிறைவேற்றி வைக்கணும் ஆசையை. ஐயா, இது டாக்கடிசி கோர்ட்டு. இந்த கோர்ட்லேருந்து நான் இங்கேயே பேசிட்டே இருக்கலாமே தவிர வேற அப்பீல் எதுவும் பண்ண முடியாது. உங்களுடைய ஆதங்கங்கள், உங்களுடைய ஆசைகள் நியாயமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பிறந்த நாளில் நமக்கு பிடிச்சவரை எப்படிலாம் பாராட்டணும், தேடி 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 பாராட்டுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. டாக்கடிஸில் நிறைய பேர் சந்திச்சிருக்கோம், நிறையா ஜோடிகள், நண்பர்கள், காதலர்கள் எல்லாம் வருவாங்க. என்னென்ன மாதிரியாக இருக்கும், புது புது மாதிரியாக இருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட் டைமு இங்கே ஒரு சூப்பர் ஸ்டாருக்காக கேக் வெட்டப்படுது. முதல் டைமு டாக்கடிஸில் ஒரு கேக் கட் பண்ண போகிறாங்க. அதை அவங்க ரசிகர்களே ஒன்றா வந்து கட் பண்ண போகிறாங்க. எல்லாம் ரஜி சார், இன்னைக்கு புதுயுகம் டாக்கடிசி உங்கள் ரசிகர்கள் சார்பாக கேக் பட்டு கொண்டாடுறோம். தேங்க்யூ. கேட்பரி டைரி மில்க் ஷார்ட்ஸ் வழங்கும் டாக்கெட் ஈஸி.